அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஓகேவா? இன்றைக்கி நான் பால் பாயாசம் பண்ண போகிறேன். அதாவது ஷீர்குருமாவும் சொல்லலாம். 1 லிட்ரு பால். இதை பாருங்கள், நான் கட் பண்ணி பாலை இதில் போட்டிருக்கிறேன். இதில் தண்ணி சேர்க்காமல் காசணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக பால் காச முடியும். அதனால் வாங்க அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், 100 கிராம் முந்திரி, அப்புறம் திராட்சை ஒரு 50 கிராம். சரிங்களா? காஞ்ச திராட்சை. ஓகேவா? இது 1 கிலோ சர்க்கரை. இதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸ்வீட் எவ்வளோ வேணும், ஸ்வீட் எவ்வளோ குறையா போடணும் நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? ஓகேவா? பாருங்க, சட்டி வச்சுருக்கிறேன். இதில் நான் ஒரு 100 கிராம் சேமியா வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சேமியா. ஏன்னா அது வெந்து போச்சுன்னா நல்லா திக்காகிடும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது 100 கிராம் டால்டா. இதில் நான் 50 கிராம் தான் போடுவேன். அதுக்கு மேலே போட மாட்டேன். ஏன்னா சேமியாலாம் கொஞ்சம் தானே, அதனால் நம்ம அதிகமாக செய்யணும்னா அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஏற்கனவே வறுத்த சேமியா தான். திரும்பி ஒரு தடவை நம்ம வறுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டால்டாவில். பாருங்கள், முந்திரி போட்டுக்கலாம். அடுத்த திராட்சையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கங்க. ஏன்னா ரொம்ப தீஞ்சிடும். கசப்பு எடுத்ததுன்னா சாப்பிட முடியாது. பாருங்கள், கொஞ்சமாக வறுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப போட்டோன்னா தீஞ்சிடும். அப்புறம் கசப்பு எடுத்துக்கோங்க. அதனால் சரிங்களா? அது சேமியா. சும்மா கொஞ்சமாக வச்சுக்கிட்டாலே போதும். பாருங்கள், நம்ம காய்ச்சி வச்ச பால் இது. நல்லா இந்த மலையோடு இருக்குது பாருங்கள். மலை வேண்டான்னா எடுத்துருங்க. அப்படி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை போட்டுக்கலாம். அந்த சொன்னலையே உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சையை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்லோவாக வைங்க அடுப்பு, ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க. இப்போ வறுத்த இந்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஸ்பீடில் வைங்க. ஒரு கொதி வரும்போது ஸ்லோ பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா கொதிக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? நம்ம போட்ட சேமியா அதெல்லாம் சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். இதில் மில்க் ஷேக் கூட சேர்த்துப்பாங்க வேணும்னா. நம்மளுக்கு வேண்டாம் அந்த மாதிரி நார்மலாக செய்யணும்னா அதில் நம்ம விருப்பம் தான். சரிங்களா? அப்படி வேணுன்றவங்க சேர்த்துக்குங்க, வேணான்றவங்க சேர்க்காதீங்க. சும்மா நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகேவா? இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம 100 சேமியா தான் போட்டு பாருங்கள் இப்படி இருக்குன்னு. ரொம்ப அதிகமாக போட்டோன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப சொதன்னு ஆகிடும். அதனால தான். சரிங்களா? இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நல்லா சூடான பால் பாயாசம் ரெடி. ஷீர்குருமா. ஓகேவா? நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. இருந்தாலும் நான் ஒரு வீடியோக்காக போடுறேன். சரிங்களா? ஓகேவா? பாய்.